ஹலோ. எங்க இருக்க? நான் பீச்ல தானே இருக்க. காத்து எப்படி அடிக்குது? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் கண்டுபிடிச்சதெல்லாம் இருக்கட்டும். நீ எந்த பொண்ணோட பீச்ல கடலை போட்டுட்டு இருக்க? டென்ஷன் ஆகாத. கூட யாரு? அன்பு மாமாவா? ஆமா. சரி சரி, என்ஜாய். சும்மா தான் கால் பண்ணேன். நான் அப்புறமா பேசுறேன். இல்ல இல்ல, சொல்லுங்க, பரவாயில்ல. இல்ல, பீச்ல ரொமான்ஸ் மூட்ல இருப்ப. அசத்து அசத்து. நான் அப்புறமா பேசுறேன். பை. பாய். சாரி. இட்ஸ் ஓகே. நீங்க எதுவும் சொல்லிட்டு இருந்தீங்களே. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். என்னை பத்தி நீங்க உங்களை பத்தி சொல்லுங்களேன். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க. மீடியமாக படித்து மீடியாவில் ஏதோ ஒரு வேலையில் இருக்கேங்க. சுமாரான ஒரு சம்பளம். அம்மா, தங்கச்சி, தம்பி, இவங்க தான் என் வாழ்க்கை. ஏதோ புரோக்கர் சொன்னாரேன்னு ஒரு வாட்டி மீட் பண்ணலான்னு. நீங்கள் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு யோசிக்கிறீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. நான் சொதப்புன்னு சொதப்புவேன். லைஃப்ல எதுலயுமே நான் பர்ஃபெக்ட் கிடையாது. பரவாயில்ல, உண்மையா சொல்றீங்க. அவ்வளவுதாங்க. உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை பிடிச்சிருக்குன்னு எப்படி கேட்கறதுன்னே தெரியல. நீங்களும் யோசிங்க, உங்களை பத்தி நானும் யோசிக்கிறேன். என்னை விடுங்க. உங்களுக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, படிப்பு இருக்கு, டிகிரிஸ் இருக்கு. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் மட்டும் வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்கும். வேற வழி இல்லாம நீங்க மீட் பண்ணதுனால இதுவே போதும்னு காம்ப்ரமைஸ்லாம் ஆயிடாதீங்க. ம், புரியுது. ஆல் தி பெஸ்ட். ம். கொஞ்சம் உங்க மனக்கதவை திறந்து வைங்க. நிறைய பேர் சந்திப்பீங்க. அதுல ஒரு நல்ல பையனா பார்த்து சூஸ் பண்ணுங்க. ம். நான் வரட்டுங்களா? ம். ஆ, செந்தில். ம். உங்களை எங்கேயாச்சும் ட்ராப் பண்ணுமா? இல்ல, கொஞ்ச நேரம் அப்படியே பீச்ல உட்காந்துட்டு அப்புறம் கிளம்பி போறேன். ம். பாய். பாய். நைஸ் மீட்டிங் யூ. சேமியா. அப்படா தப்புச்சண்டா.